சார் நமது யூடியூப் நேயர் கேட்டிருக்கிற இன்னொரு கேள்வி என்னென்னா, தீக்காயங்களுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மருந்து இருக்கிறது? இப்போது எதிர்பாராத திடீர்னு ஒரு தீ விபத்து இல்லை தீக்காயம் ஏற்பட்டு விட்டால் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர்? தீக்காயத்திற்கு சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குது. அது நாம் சில மருந்துகளை தயார் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம், கேட்குறவங்க கொடுத்துட்ருக்கோம். அந்த மருந்து என்ன பண்ணணும்னா, எப்பேற்பட்ட தீக்காயமாக இருந்தாலும் உடனே அந்த மாத்திரைகளை வாயில் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தீக்காயத்துடைய பாதிப்புகள் ரொம்ப குறைஞ்சிரும். ரெண்டாவது, தழும்பு கூட வராது. அது வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு மருந்து தான். இப்போ ஸ்டவ்வில் வேலை செய்யும்போது சுட்டுக்குவாங்க, மற்ற ஏதாவது தீபத்தில் ஏற்றும்போது சுட்டுக்குவாங்க. இந்த மாதிரி தீயோட லேடிஸ் ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பாங்க இல்லையா, அடுப்பு விஷயத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு எல்லா வீட்லேயும் ஒரு அமுதான தேவை இருக்கும், இலைகள் தேவை இருக்கும் இல்லையா, எல்லா வீட்லேயும் பெரும்பாலும் இருக்கும். அது தலைவலி வருவதற்காக வச்சுருக்கோம், எல்லாம் இருக்கும் எல்லா வீட்லேயும். அமுதான தைலம், இலைகள் தைலம், இப்போ எல்லா வீட்லேயும் எல்லா மருந்தும் இருக்குது. ஒரு குட்டி ஆஸ்பத்திரியும் இருக்குது எல்லா வீட்லேயுமே. இப்போ அந்த மாதிரி இந்த மருந்தை வாங்கி ரெடிமேடாக வீட்டில் ரெடியாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், எந்த டைம் யாருக்கு எப்போ தீக்காயம் இருந்தாலும் உடனே டக்குன்னு எடுத்து ஒரு டோஸ் போட்டிங்கன்னா, ஒரு டோஸ் 2 டோஸ் தான், அதுக்கு மேலே தேவைப்படாது. சாப்பிட்டாலே உடனே என்ன பண்ணணும்னா, அந்த தீப்புண்ணை ரொம்ப குயிக்காக ஆற்றிடும். தொடர்ந்து ஒரு 3-4 டோஸ் எடுத்துட்டிங்கன்னா தழும்பு கூட வராது. தீக்காயத்தினால் ஏற்பட்ட தழும்பு கூட வராது, ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். நீங்கள் ஜெனரலாக என்ன அப்ளை பண்ணுங்க, தீக்காயம் வந்தது அப்படின்னு சொன்னால் மேலே தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுவாங்க, சில லிக்விட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. அதை அப்ளை பண்ணக்கூட முடியாது அவங்களால இல்லையா. அது தீக்காயம் சுட்டுடுது, அங்கேயே தோல் அஃபெக்ட் ஆகிருக்கு. அந்த இடத்துல போய் என்ன ஆயின்மெண்ட்டோ க்ரீமோ, ஆயின்மெண்ட்டும் இருக்குது, க்ரீமும் இருக்குது, ஆயிலும் இருக்குது, 3மே இருக்குது. ஆயின்மெண்ட்டும் இருக்குது, க்ரீம் இருக்குது, ஆயில் மட்டும் இருக்குது. பட் அலோபதி மெடிசனை விட குயிக்காகவே நல்லாயிடும், ரொம்ப குயிக்காகவே நல்லாயிடும். அந்த மருந்து இருக்குது. ஆனால் முடிக்க வரைக்கும் இந்த மாத்திரை இன்டர்னலாக சாப்பிட்டாலே அந்த புண்ணு சீக்கிரம் ஆகிடும். மாத்திரை இன்டர்னலாக சாப்பிட்டாலே அந்த புண்ணு சீக்கிரம் ஆகிடும். ஒரு டோஸ் 2 டோஸ் அல்ல 3-4 டோஸ் 5 டோஸ் அந்த எரிச்சல் வலிக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் முன்னே சாப்பிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட தீ காயமாக இருந்தாலும் அது அப்படியே நார்மல் ஆகிடும். வைல் கம்பேரிங் வித் அதர் ட்ரீட்மெண்ட்ஸ், மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு செலவாகிறத விட இது ரொம்ப கம்மி, மற்ற ட்ரீட்மெண்ட்ஸால் சஃபர் ஆகிறத விட இது ரொம்ப 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 கம்மி. மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு டைம் எடுத்துக்கிற டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ரொம்ப குயிக்காக உடனே சரியாயிடும். ஸோ சித்த மருத்துவத்தில் இந்த நோய்க்கு இருக்குது, இந்த நோய்க்கு மருந்து இல்லைன்றதாங்க, எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம தான் சரியாக பயன்படுத்திக்கிறது. ஆங்கில முறை மருத்துவம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே வரும்போது வந்ததுனால அது அப்படியே ஸ்டாண்டர்டாக உட்காந்துக்கிச்சு, அவ்வளோதான். பட் டீக்காயத்துக்கு அருமையான மருந்துகள்லாம் இருக்கின்றன, சாப்பிடலாம். அதை சாப்பிட்டாலே அந்த புண்ணு ஆறிடும், தழும்பு வராது. குளிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணாலும் ஒன்றும் செப்டிக்கும் ஆகாது. அதனால் சித்த மருத்துவத்தில் எல்லாத்துக்குமே மருந்து சார். இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, முக்கியமாக இப்போ தீ பட்டுருச்சுன்னா உடனே சிலர் தண்ணி ஊற்றணும், இல்லை ஐஸ் கட்டி வைக்கணும் வராங்க, இல்லை அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. தீக்காயம் பட்டுனா உடனே என்ன செய்கிறது? தீக்காயம் பட்டுனா உடனே மேலே தண்ணி ஊற்றுறதோ அல்லது வேறு என்ன மாதிரி அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் அப்ளை பண்ண முடித்தா தப்பு கிடையாது. ஆனால் என்ன ஆகும், எரிச்சல் அதிகமாகும். ஆயில் மட்டும்தான் உடனே குளிர்ச்சியை கொடுக்கும். தண்ணி பட்டால் கூட கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். ஆனால் தண்ணி போடுறதோ ஆயில் போடுறதோ தவறு கிடையாது, பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அந்த நேரத்துக்கு அதான் முடியும், அந்த டைமுக்கு அதான் ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ தண்ணி படுறதோ ஆயில் போடுறதோ தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மருந்தை சாப்பிடும்பொழுது அது செப்டிக் ஆகாமல் உடனே குயிக்காக சரியாயிடும். பட் இந்த மாத்திரை சாப்பிடும்பொழுது தண்ணி போடணுன்றதோ ஆயில் போடணுன்றதோ கட்டாயம் கிடையாது. ஆனால் போட்டாலும் தப்பும் கிடையாது. இந்த மாத்திரையை ரெடிமேடாக எல்லாரும் வீட்லேயும் இருந்ததுன்னா, ஒரு குட்டி டாக்டர் வீட்டில் இருக்கிற மாதிரி, ஒரு எமர்ஜென்சி டாக்டர் வீட்லேயே ரெடியாக இருக்கிற மாதிரி டக்குன்னு உடனே எடுத்து போட்டிங்கனாலே போதும், அவ்வளோதான். எந்த டைம் சாப்பிட்டுக்கலாம். அதாவது எந்த சின்ன குழந்தைகள் பெரிய வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இது சாப்பிடும் பொழுது இந்த மருந்து மட்டுமே போதுமானது. தேவைன்னா ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, அது மேலே அப்ளை பண்ணலாம். ஆனால் நியர்லி என்னுடைய அனுபவத்தில் 50% கேஸுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாத மாதிரி இருக்கும், ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதனால் அப்ளை பண்ண வேண்டாம், உள்ளுக்கு சாப்பிட்டாலே சரி புண்ணு ஆகிடும்.
இருந்தாலும் ஆயின்மெண்ட்டும் இருக்குது, தடவலாம். அது வந்து செகண்டரி தான். ஆயின்மெண்ட்டோ க்ரீமோ தடவை செகண்டரி தான். பட் அதுவும் நம்மகிட்ட இருக்குது. பட் இதுவே போதுமானது என்னை பொறுத்த வரைக்கும். டாக்டர் எலும்போ ஐஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.